அரசியல் சார்ந்தும் சரி மக்களுக்கான நலத்திட்டங்கள் தான் இன்றைக்கி அதுதான் இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. இந்த அரசு அறிவிக்கிற திட்டங்கள் இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் என்னது, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இதனால் என்னெல்லாம் நடக்கும், அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் நம்ம சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கீங்க. இந்த அரசு திட்டங்கள் எல்லாம் எது இருக்குது, இந்த நலத்திட்டங்களுடைய பயன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம இப்போ பேசுவோம். முடிவில் பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரியான கொண்டு போய் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு கேஸ் ஸ்டடியாக நம்ம பார்ப்போம். சரி, யார் சார் பேசுகிறீங்க? இப்போ அரசியல் திட்டங்களில் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு நல்லது தர மாதிரியும் திட்டங்கள் இருக்குது சார். அந்த திட்டத்தினால வந்துட்டு கெட்டதாகவும் நிறையா இருக்குது சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு பள்ளியில் வந்துட்டு மதிய உணவு காலை உணவுலாம் கொடுக்குறதுனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அப்புறம் வந்துட்டு தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு 12th முடிச்சுட்டு போகிறவங்களுக்குலாம் லேப்டாப் கொடுக்கறதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அப்புறம் பெண்களுக்கு வந்துட்டு புதுமை பெண் திட்டம் மூலமாக பணம் வருது, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு இலவசமாக மின்சாரம் தரதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அப்புறம் பெண்களுக்கு வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களும் இப்போ நிறையா வேலைக்கு போயிட்டு இருக்கனால பெண்களுக்கு வந்துட்டு இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லது சொல்லுங்கள். சரி, நான் வந்துட்டு நலத்திட்டங்களோட நன்மைகள் பற்றி வந்து பேசியிருக்கேன் சார். நலத்திட்டம் அப்படின்றது வந்து மக்களுக்கு வழங்கப்படும் ஒரு நல்ல திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு யாரெல்லாம் உதவியாக இருக்குது அப்படின்னா ஏழை மக்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரத்தில் வந்து பின்பற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன நலத்திட்டங்கள் அப்படின்னா இலவசமாக வந்து உணவு வழங்குறது, அதாவது காலை உணவு மதிய உணவு அப்படிலாம் சாப்பிட முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காகவே வந்துட்டு அவங்க பள்ளிக்கு வருவாங்க அப்படின்றதுக்காக வந்து மதிய உணவு வந்து வழங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இலவசமாக வந்து மருத்துவம் மருந்தகம் அதெல்லாம் வந்து ஆரம்பிச்சாங்க. அது வந்து எதுக்கு அப்படி ஏழைக்கு வந்து ஒரு உயிர், பணக்காரங்களுக்கு வந்து ஒரு உயிர் அப்படின்னால எல்லாமே வந்து சமம் அப்படிங்கிறதுக்காக வந்து அதை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இலவச கல்வி திட்டம் வந்து அறிவிச்சாங்க. அதாவது நல்லா படிக்கிற மாணவர்கள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு படிக்காமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இலவச கல்வி திட்டம் வந்து அறிவிச்சாங்க. இவ்வளோ திட்டங்கள் இருக்கிறது மட்டும் பார்த்தாது, அதை வந்து நம்ம வந்து பின்பற்றினால வந்து அதோட நன்மைகளை வந்து நம்ம வந்து காத்துக்க முடியும். அதுக்கப்புறம் விவசாயிகளை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஊக்கத்தொகை அது மாதிரிலாம் கொடுக்குறதுலாம் வந்து நிறைய ஸ்கீம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கிராமப்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா வீடே இல்லாமல் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்காக இலவசமாக வீடு கட்டி கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து குடிநீர் அமைச்சு தரது அவங்களுக்கு, அதுக்கப்புறம் சாலை போட்டு தரது, அது மாதிரிலாம் வந்துட்டு கிராமப்புறங்கள் வந்து பண்ணித்தராங்க. அதுக்கப்புறம் வந்து இளைஞர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க படிச்சு பேரை வந்து அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு, இலவச வேலைவாய்ப்பு வந்து அமைச்சு தரது, அதுக்கப்புறம் அதுக்கான பயிற்சி வந்து அவங்களுக்கு வந்து வழங்குறாங்க. அதுக்கப்புறம் மகளிர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கிறது இந்த மாதிரி வந்து எல்லாம் வீட்டில் இருக்கிறதுல வந்து எல்லாருக்கும் வந்து வேலைக்கு போகிறாங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு இலவச பேருந்து வசதி வந்து அமைச்சு தராங்க. அதை ஊக்குவிக்கிறதுக்காக வந்துட்டு மாதம் வந்து 1000 ரூபா வந்து வழங்குற திட்டம் வந்து இருக்குது. மக்கள் நலம் வந்து நாட்டின் நலம். ஸோ இப்போ நான் வந்து தேர்தல்னால என்ன பாதிப்பு எல்லாம் இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ வந்து இப்போ சமூகத்துலலாம் நிறைய பாதிப்பு நடக்குது சார். இப்போ ஒரு 2 கட்சிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு மோதலும் சண்டையுமா இருக்குது சார். அதனால போராட்டம் அதெல்லாம் நடத்துறதுனால மக்கள் ரொம்ப துன்பம் அடைகிறாங்க சார். இந்த மாதிரி கடையெல்லாம் சாத்தி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப துன்பம் அடைகிறாங்க சார். அப்புறம் பொருளாதாரத்தில் என்ன பாதிப்பு அப்படின்னா இந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தேர்தல் சமயத்தில் வந்து அரசாங்கம் வந்து நிறைய நிதி அதுக்கப்புறம் காசெல்லாம் நிறைய செலவு பண்ணுறாங்க சார். இப்போது எலெக்ஷன் வரனால இந்த நிறைய கட்சிக்காரங்க வந்து இந்த ஹாட் பாக்ஸு அண்டா தட்டு அந்த மாதிரி நிறைய இலவச பொருட்கள் வந்து மக்களுக்கு வழங்குறாங்க சார். இப்போ கூட படிக்கிற கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து கணினி அதெல்லாம் கொடுக்குறாங்க சார். மடிக்கணினி கொடுக்கும்போது என்னன்னா இப்போ முடிச்சு போனவங்களுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்குறாங்க சார். இப்போ பின்னாடி வரவங்களுக்கும் எதுவுமே கொடுக்குறாங்க சார். இங்கே நிறைய கிராமப்புறங்களெல்லாம் ஏழை எளியோர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தா கூட அவங்க வந்து அவங்களோட கல்விக்கும் அவங்களோட வேலை வாய்ப்புக்கும் உதவி இருக்கும் சார். ஸோ இப்போ வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ஓட்டு வேணும், மக்கள் அவங்க எப்படியாச்சும் இருக்கணும், அவங்களுக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு வேணுங்கிறதுனால இப்போ உதவி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க சார். அப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு இதெல்லாம் வந்துட்டு இப்போ தேர்தல் வரனால மட்டும்தான் அதில் வந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்து கூடுதல் கவனமாக இருக்காங்க சார். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து தேர்தல் அந்த சட்ட ஒழுங்கெல்லாம் வந்து அவங்க அவ்வளோவா பொருட்படுத்தி
நியூஸில் அட்மிட்டில் இருக்க மாதிரி வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகளிர்களுக்கு இலவச பஸ்ஸுன்னு சொல்லிட்டு எட்டாவது ஒரு நாள் தான் அந்த பஸ் வருது. அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கவும் முடியாது கிடையாது. அது இது ஒரு நெருக்கடி. இதெல்லாம் பண்ணுற அரசாங்கம், இவ்வளோ காசு செலவு பண்ணுற அரசாங்கம் இதை வந்து நல்ல திட்டங்களாக எப்படி செயல்படுத்தலாம்னா நல்ல தரமான கல்வி கொடுக்கலாம். அது அவங்க இலவசமாக கொடுக்கறதுக்கு பதிலாக ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு காசு வாங்கி கூட அதாவது சலுகை மூலமாக கூட கொடுக்கலாம். அது போக கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்களால லட்சங்களுக்குள்ள செலவு பண்ணி அவங்களால ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு திட்டம் ஆரம்பிச்சு பாதி காசை வந்து கவர்மெண்ட் கட்டிக்கிற மாதிரி ஒரு திட்டம் ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் போடலாம். சரி, சமுதாயத்தில் இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நம்மளை சுற்றி தான் இதில் நம்மளுமே ஒரு அங்கம் தான். நம்ம வீட்டிலேயே நலத்திட்டங்கள் உதவியில் பணம் வாங்கியிருப்பாங்க, மகளிர் உரிமை வாங்கியிருப்பாங்க, பேருந்துலேயே பயணம் செய்வாங்க. இப்போது 1.5 கோடி மக்களுக்கு ரேஷன்காரர்களுக்கு தொகை கொடுத்துருக்குறான். இது என்ன அப்படின்னா எல்லாரும் மேக்சிமம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆண்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டு வேலைக்கு போக முடியாத சூழல் இருக்கக்கூடிய பெண்களை ஒரு கணக்கு எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு 75 லட்சமாக மாறலாம். மீதி இருக்கக்கூடிய 70 லட்சம் பேருக்கு இருக்கக்கூடிய தொகையை இவங்களுக்கு அதிகமாக போய் சாலைகளை மேம்படுத்தலாம். இன்றைக்கி எத்தனையோ அரசு ஆஸ்பத்திரிகள் இல்லை அரசு பள்ளிக்கூடங்களை நவீனமயமாக்கலாம் இந்த தொகையெல்லாம் வச்சு. அப்போ ஆக்கப்பூர்வமான திட்டங்களாக இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். இதுலேயே வந்து 4 முதல் திட்டம். உங்களை மாதிரி கல்லூரியில் படிக்கிறவங்க, கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படிங்கிற கனவோடு இருக்கிறவங்களுக்கு அரசாங்கமே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு தேர்வு வச்சு அந்த தேர்வாளர்களுக்கு மாதம் 7500 ரூபாய், இருப்பதற்கு இடம், உண்பதற்கு உணவு எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள படிக்க மட்டும் சொல்கிறாங்க. அப்போ அடுத்ததான் ஐஏஎஸ்ஆர் இருக்கிற முதல் படிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அடுத்ததான் 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுடைய கல்வி வளர்ச்சிகளையும் சரி வாழ்க்கை வளர்ச்சிக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் மாணவர்கள் உயர்த்துற வழியெல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும். ஓட்டுக்காகவும் இல்லை அடுத்த ஆட்சி பிடிக்கிறதுக்காகவும் இலவசங்கள் அதிகமாக வழங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேசத்தினுடைய கடன் சுமைதான் அதிகமாகும். நிறைய கல்வி நிறுவனங்களை உருவாக்கலாம், அரசு கல்வி நிறுவனங்களை நல்ல புதுப்பிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறையாக நீங்கள் வரும்போது இந்த திட்டங்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு நீங்கள் அதிகாரியாக போகும்போது இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதிகாரிகள்லாம் ஒரு அரசு திட்டங்களை எல்லாம் வடிவமைத்து கொடுக்குது. அப்போ நீங்கள் கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு